மகிமை பொருந்திய ஆசீர்வாதமான ஏதேன் தோட்டமாய் கர்த்தர் இந்த மாதம் உங்களை மாற்றப் போகிறார். இந்த வருடத்துல நீங்கள் கடந்து வந்த எல்லா கண்ணீரையும் கழிப்பா மாற்றப் போகிறார். வேதனைகளை எல்லாம் சாட்சிகளாய் மாற்றப் போகிறார். வெட்கத்தை எல்லாம் ரெட்டிப்பான நன்மையாய் மாற்றப் போகிறார். ஏதேன் என்பது ஏதோ ஒரு இடம் அல்ல, அது தேவன் சஞ்சரிக்கிற அற்புத பூமி. உங்க ஏதேன் தோட்டம் என்ன? உங்க திருச்சபை தான் உங்க ஏதேன் தோட்டம். கர்த்தர் இந்த மாதம் ஒரு திருப்புமுனையை தரப்போறார். இதிலிருந்து வெளியே வரப்போறீங்க, திரளான ஐஸ்வர்யத்தோட வரப்போறீங்க. இனி உங்க வாழ்க்கையை ஏதேன் தோட்டமா மாற்றி அதை மகிமையும் மகத்துவம் உள்ளதாய் மாற்றப் போகிறார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த அக்டோபர் மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த செய்தி ஒரு பெரிய மாற்றத்தின் செய்தி. உங்க சீசனை கர்த்தர் மாற்றப் போகிறார். பிள்ளைகளே, மிகுந்த பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, எந்த நேரத்திலையும் போர் வெடிக்கலாம் என்கிற ஒரு சூழ்நிலையிலே எருசலேமிலே ஒரு சமாதானத்தை நாங்கள் உணர்கிறோம். எருசலேமிலே ஒரு பெரிய தெய்வீக தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஆளுகை செய்கிறார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. சியோனிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று மனதார நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 35, 36 வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 35, 36வது வசனம். பாலாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும், அவாந்திரமும் பாலும் நிர்மூலமுமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, அதாவது பாழாய் கடந்த தேசம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, பாழாய் கடந்த தேசத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டமா மாத்த போறாராம். பாழாய் கடந்ததை கர்த்தர் ஒரு தோட்டமாய் மாற்ற போகிறாராம். பாழாய் கடந்ததை ஆண்டவர் ஒரு தோட்டமா மாற்றுவாராம். அதுவும் எந்த மாதிரி தோட்டம்? சாதாரண தோட்டம் இல்ல, ஏதேன் தோட்டம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதேன் தோட்டம் எங்க இருந்துச்சு? ஆண்டவர் உலகத்தை உருவாக்கினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஆண்டவர் பூமியில் இருக்கிற சகலவற்றையும் படைக்கிறார். எல்லாவற்றையும் படைத்து முடித்து விட்டு ஆண்டவர் இந்த பூமியில ஒரு ஸ்பெஷல் பிளேஸ உருவாக்குகிறார். நான் இப்படி ஒரு சொல்லட்டுமா? ஆண்டவர் ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு தோட்டத்தை இன்னைக்கு உங்களுக்கு தரப்போறார். உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாழ்வு, ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம். எபிரேயர் 6:14 சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது. இன் பிளெஸிங் ஐ வில் பிளெஸ் யூ. ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதத்துல இருக்கிறீங்க, ஆனா இந்த மாசம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அந்த ஆசீர்வாதத்திற்குள் ஒரு ஆசீர்வாதம். உலகமே ஆண்டவருடைய பார்வையிலே நல்லது நல்லது என்று கண்டாரே, அதில் என்ன பொல்லாப்பு இருந்துச்சா? ஆண்டவர் உலகத்தை உருவாக்கும் போது அந்த உருவாக்கின அந்த உலகம் அழகாக இருந்தது. ஆகவேதான் ஆண்டவரே ரசிச்சு நல்லதுன்னு சொல்லி சொன்னார். ஆனா அவ்வளோ நல்லதா தெரிஞ்ச அந்த 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 அழகான பூமியில ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? ஒரு ஸ்பெஷலான தோட்டத்தை அவர் நாட்டினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அன்பார்ந்த பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் கிழக்கே என்று சொல்லும் போது எங்கேயோ ஆண்டவர் நின்றிருக்கிறார். உலகத்தினுடைய வரைபடத்தை நீங்க எடுத்து அப்படியே நீங்க விரிச்சு வச்சுட்டு அதுல சென்டரா நீங்க தொட்டீங்கன்னா எருசலேம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த எருசலேமுக்கு கிழக்காக இருக்கிற ஒரு இடம், there is something in the east, ஈஸ்ட்ல, வெஸ்ட்ல இல்ல, ஈஸ்ட்ல
அதாவது இவங்க ரொம்ப அழகா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்துல, இந்த தமிழ் வேதாகமத்துல அந்த வசனம் எப்படியாக சொல்கிறது? கிழக்கிலே கிழக்கிலே ஆண்டவர் ஒரு ஒரு தோட்டத்தை நாட்டினாராம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எந்த கிழக்குலன்னு சொன்னா, இங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறது, the Lord God planted a garden eastward in Eden. ஈஸ்ட்வர்ட் இன் ஏடன். உலகத்தை உருவாக்கிட்டு அதுல ஸ்பெஷலா ஒரு தோட்டத்தை உருவாக்கினாருன்னா அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமா இருந்திருக்கும்? கண்டிப்பா அது விசேஷமா இருக்கும். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக உங்க பாழா போன நிலத்தை, உங்க பாழா போற வாழ்க்கைய ஏதேன் தோட்டமா மாற்ற போகிறார். யாராவது கையை தட்டி வாயை திறந்து ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யார் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, வியாதியோட இருக்கிற பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கை பாழாய் போய் கிடக்குது, என் சரீரம் எல்லாம் கெட்டு போய் கிடக்குது, கர்த்தர் ஏதேன் தோட்டமாய் மாற்ற போகிறார். பாஸ்டர், என்னுடைய குடும்பம் மன கஷ்டத்தால நாங்க பாழாய் போய் கிடக்கிறோம், வாடகை கொடுக்க முடியாம, பிள்ளைகளுடைய ஃபீஸ பே பண்ண முடியாம பாழாய் கிடக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் ஏதேன் தோட்டத்தை போல இந்த மாதத்திலிருந்து நான் மாற்ற போகிறேன். இந்த வருடத்துல நீங்க கடந்து வந்த எல்லா கண்ணீரையும் கழிப்பா மாற்ற போகிறார். வேதனைகளை எல்லாம் சாட்சிகளாய் மாற்ற போகிறார். வெட்கத்தை எல்லாம் ரெட்டிப்பான நன்மையாய் மாற்ற போகிறார். நீங்க ஊட்டியில அல்லது கொடைக்கானல்ல இந்த இது கார்டனுக்கு போயிருப்பீங்களா? இந்த ரோஸ் கார்டன், இந்த கார்டனுக்குலாம் போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பெங்களூர்ல இந்த பார்க் ஒண்ணு இருக்கும், அழகான பார்க். அங்க போனா அவ்வளோ மன ரம்மியமா இருக்கும். அழகழகான பூக்கள், அழகழகா வண்டுகள் சுத்திக்கிட்டு இருக்கும், அழகழகான பறவைகள் அங்க வரும். அப்படிப்பட்ட ஒரு தோட்டமா கர்த்தர் மாத்த போறாராம். உங்க பாழாய் கிடந்தத வனாந்திரமா, அப்படியே பாழாய் கிடக்கிற பராமரிப்பில்லாத உங்களை ஆண்டவர் சொல்றாரு, நானே உன்னை ஏதேன் தோட்டமா மாற்ற போகிறேன். ஆண்டவர் இந்த மனிதனை அந்த தோட்டத்திலே வைத்தாராம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிட்டு பிறகு மனிதனை அங்க வைத்தார். உங்கள் வனாந்தரம் வயல்வெளியாக போகிறது. பாழாக்கப்பட்ட உங்க தேசத்தை கர்த்தர் ஏதேன் தோட்டமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த ஏதேன் தோட்டத்துல என்ன ஆசீர்வாதம்? முதலாவதாக நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏதேன் அப்படின்னு சொல்லி எபிரேய எழுத்துல ஏதேனை எழுதுனா அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கா வரும். ஸ்ட்ரோக்கா வரும். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு டோர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதேன் என்று சொன்னாலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்கால். an opportunity to be blessed. ஆதாமுக்கு தேவன் ஏதேன் தோட்டத்தை கொடுத்த போது it was an opportunity for him to be blessed. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை கொடுத்து சொன்னாரு, நீ இதை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து உருவாக்கல. மனுஷனை கர்த்தர் மண்ணினால எடுத்து உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்து இந்த பொறுப்பை கொடுக்கிறார். ஏனால் ஏதேன் தோட்டம் மனிதனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தோட்டமாய் இருக்கிறது. It was created for man to be a blessing. Man to be a blessing. ஏதேன் தோட்டத்தை கொண்டு வந்து மனுஷனுக்கு கர்த்தர் பொறுப்பு. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு ஏதேனை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை தருகிறார். நீ இதை பராமரிப்பார்னு சொல்லி சொல்றார். அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் ஆதாமுக்கு தரும்போது அதிலே பரிசுத்தம் இருந்தது. ஏதேன் தோட்டத்திலே செழிப்பு இருந்தது. ஏதேன் தோட்டத்திலே ஒரு சமாதானம் இருந்தது. ஏதேன் தோட்டத்திலே ஒரு குற்றம் அறியாத ஒரு இன்னசென்ஸ், அங்க காழ்ப்புணர்ச்சிகளோ காம உணர்ச்சிகளோ வேற எந்த விதமான தவறான இதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் தருகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற எந்த வரமோ யாக்கோபு 1:17 சொல்கிறது, அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இட் இஸ் a perfect gift. ஆண்டவருடைய அந்த வரம் எப்படிப்பட்டதுங்க? பூரணமான வரம், நன்மையான வரம். உங்களுக்கும் இந்த மாதம் கர்த்தர் கொடுக்க போகிற அந்த ஏதேன் தோட்டம்
It will be a place of perfection, of beauty, of tranquility, and blessings of God. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? இந்த ஏதேன் தோட்டம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இத பண்படுத்துப்பா. வேற வேலை கொடுக்கல ஆண்டவர். இந்த ஏதேன் தோட்டத்தை நீ பராமரிக்கணும். இந்த ஏதேன் தோட்டத்தை நீ பராமரிக்கணும். இந்த ஏதேன் தோட்டத்தை பாத்துக்கிறது தான் உனக்கு வேலை. உங்க குடும்பம் அந்த ஏதேன் தோட்டமா இருக்கும். உங்களுக்கு தேவன் கொடுத்த வேலை அந்த ஏதேன் தோட்டம். ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் ஒரு ஏதேன் தோட்டம். ஒரு வாய்ப்பு. You have a responsibility called Eden. It is a blessing from God. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவர் ஒரு ஏதேன் தோட்டம். உங்க மனைவி ஒரு ஏதேன் தோட்டம். அவங்கள பராமரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த பராமரிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த 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 பராமரிக்கும்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த. இப்ப ஏதேன்னு சொன்னாலே ஒரு வாய்ப்பு. இட் இஸ் அ டோர். எபிரேய எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஏதேன்ற அந்த வார்த்தை ஒரு டோர் மாதிரி, பல டோர் மாதிரி காட்சி அளிக்கும். இட் வாஸ் an opportunity for Adam to prosper, Adam to become something like God. தேவனை போல, தேவ சாயல்ல நிர்வாணமா இருந்தோம், அவரை மகிமை மூடி இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், மகிமை பொருந்திய ஆசீர்வாதமான ஏதேன் தோட்டமாய் கர்த்தர் இந்த மாதம் உங்களை மாற்றப் போகிறார். நீங்கள் எந்த பாழ்கடிப்புல இருந்தாலும் சரி, ஒரு ஏதேனாக God is going to transfer you from a place of desolation. He is going to change you into a place of the Garden of Eden. அப்ப அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நம்பர் 1, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. முதலாவதாக கர்த்தர் உங்களை அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புவார். கவனிங்க, ஆசீர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? What is the difference between blessing and a curse? Blessing means God is with you. Curse means God is not with you. ஆசீர்வாதம் என்றால் தேவன் உங்களோடு கூட இருப்பது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். ஆசீர்வாதம் என்றால் கூட நிற்கிறவர். சாபம் என்றால் தேவன் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு திருப்புகிற ஒரு சூழ்நிலை. உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 1-12 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் போது, தேவன் கூட இருந்தால் எப்படி இருக்கும்? மலட்டு கற்பம் இருக்காது, கற்பம் விடுதல், அபார்ஷன் இருக்காது. உன் மிருக ஜீவனிலும் உன்னுடைய சந்ததியிலும் ஆண்டவர் சொன்னார், there will not be. வானம் திறந்திருக்கும், ஆசீர்வாதமான மழை வரும், உன் மாப்பிசைகிற தொட்டி உன்னுடைய கூட நிரம்பி இருக்கும். இதெல்லாம் தேவன் கூட இருக்கும் போது வருகிறார். 14ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சாபத்துக்குள்ளே ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு மேல இருக்கிற வானம் வெண்கலமா இருக்குமா, இது இருக்கிற பூமி இரும்பா மாறுமா, மழை வராதான், வெறும் காற்று தான் வருமா, சாண்ட் ஸ்டார்ம் வரும்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்குது. அப்போ ஏதேன் தோட்டம் ஒரு சாபத்துக்குரிய இடம் இல்ல, ஆசீர்வாதத்துக்கான இடம். இங்க பாருங்களேன், நான் இப்படி சொல்லட்டுமா? ஏதேன் என்பது ஏதோ ஒரு இடம் இல்ல, அது தேவன் சஞ்சரிக்கிற அற்புத பூமி. அது தேவனோடு சேர்ந்து இருக்கிற இனிமையான இடம். உங்க வீடு இன்றைக்கு ஒரு ஏதேனாய் மாறுவதா? உங்க வீட்டுல இனி கூக்குரல் சத்தம் அல்ல, தேவனோடு நீங்க உறவாடுகிற அந்நிய பாஷை சத்தம், துதியின் சத்தம் உங்க வீட்டுல இருந்து எழும்ப போகிறது. அங்கே தேவன் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோட பேசுறதுக்கு அந்த ஏதேன் தோட்டத்துல நடந்து வந்தாருங்க, உலா வந்தாருங்க. உங்க இருதயம் இப்படி ஏதேன் தோட்டமாய் மாறுவதா? உங்கள் குடும்பம், உங்கள் வீடு ஒரு ஏதேன் தோட்டமாய் மாறுவதாக. யாராவது ஆமென் சொல்றீங்களா? அன்பு பிள்ளைகளே, so Eden is not just a physical place, but an atmosphere filled with God's presence and fellowship. தேவனுடைய பிரசன்னமும் தேவனோடு இருக்கிற உறவும் உறவாடுதலும் நிறைந்த இடம் ஏதேன் தோட்டம். தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் மேல தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. தேவனுடைய சத்தத்தை நீங்க துல்லியமாய் கேட்க போறீங்க. அவர் பேசுறத, அவர் சித்தத்தை நீங்க புரிந்து கொள்ள போறீங்க. கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா?
வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஏதேன் தோட்டத்துல 2 மரம் இருந்தது. ஒரு மரம் நன்மை தீமை அறியத்தக்க மரம். அந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னார். இன்னொரு மரம் ஸ்பெஷலா நின்றுட்டு இருந்த மரம், அது ஜீவ விருட்சத்தின் மரம். ஜீவ விருட்சத்தின் மரத்தினுடைய கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்ல, இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஜீவ விருட்சத்தின் கனி என்ன? அந்த கனியை மட்டும் ஆதாம் சாப்பிட்டு இருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கையில மரணம்னே வந்திருக்காது. ஆனா நன்மை தீமையை தெரியத்தக்க மரம், தேவனால் விலக்கப்பட்ட மரம், அங்கே அவர் ஓவர் கமரா இல்ல, அந்த லஸ்டுக்கு ஏவாள் விழுந்து விட்டாள். சர்ப்பம் அவளை வஞ்சித்து விட்டது. ஆகவே ஓவர் கமரா இல்ல, அவர்கள் வெட்கப்பட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டார். They were driven out of the Garden of Eden because they were not willing to obey God. இன்னைக்கு அநேகம் பேர் தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணமே, தேவ பிரசன்னத்தை இழப்பதற்கு காரணமே, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஆவியானவர் துக்கத்தோடு அவர்களை விட்டு விலகி விடுவார். சிம்சோன் தொடர்ந்து பாவத்துல விழ 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 ஆவியானவர் துக்கத்தோடு அவன் மேல இருந்தது பெலன் மகாபலன் அவனை விட்டு விலகினது. அவனுடைய பிரதிஷ்டையின் ஆழமான அவனுடைய தலைமுடியை சிறைக்க கொடுத்த போது Holy Spirit was not standing with them. ஆனா யார் ஜெயம் கொள்றாங்களோ அவங்களுக்கு ஜீவ விருட்சம், ஏதேன் தோட்டத்துல இருக்கிற அந்த ஜீவ விருட்சம், பரதீசு என்று சொல்லப்படுகிற தேவனால் பராமரிக்கப்பட்ட ஒரு தோட்டம் இருக்கிறது. நீங்களுதான ஜெயத்தை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை ஜெயிக்கும் போது கர்த்தர் நமக்கு அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய ஜீவ விருட்சத்தை கொடுப்பார். யாராவது கையை தட்டி வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அது ஜீவாதிபதியாம் கர்த்தரோடு நம்ம காலாகாலம் சஞ்சரிக்கிற ஒரு சூப்பரான இடங்க. அதாங்க பரலோகம். கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கு ஜீவனை தந்தவர் இதை தராமல் இருப்பாரா? அவரோடு கூட ஆளுகை செய்யும் போது அவருடைய வலது பாரசத்துல நம்மை சிங்காசனத்துல உட்கார வைக்க போகிறார். 2வதாக, ஏதேன் தோட்டம் என்றால் என்ன? எப்படிப்பட்ட இடம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு திருப்போமா? For the Lord will comfort Zion, he will comfort all her waste places. He will make her wilderness like Eden and a desert like the garden of Lord. Joy and gladness will be found in it. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆண்டவர் என்ன அழகான வார்த்தையை கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்யும் போது, சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்யும் போது அது எப்படி இருக்க போதா? அவருடைய வனாந்தரங்களை கர்த்தர் ஏதேன் தோட்டமாய் மாற்றுகிறாராம். அன்புடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஒரு கம்ஃபர்ட் இல்லாம, ஆறுதல் இல்லாம இருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் ஆறுதலை கொடுத்து உங்களுடைய வனாந்தரத்தை ஏதேன் தோட்டமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தருடைய கிருபைக்காய் சொல்றேன், உங்க வீட்டுல என்ன வரப்போகுதுன்னா ஜாய் அண்ட் கிளாட்னஸ். உங்க வீட்டுல என்ன வரப்போகுதுங்க? மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரப்போகிறது. தெய்வ பிள்ளையே, எங்க இந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா ஏதேன் தோட்டத்துலதான் உண்டு. அப்படின்னா சந்தோஷம் இல்லாத இடம் இந்த நரகங்க. இது கர்த்தர் ஸ்பெஷலா உங்களுக்காக உருவாக்கணும் ஏதேன் அல்லவா? அந்த வீட்டுல சந்தோஷம் நிச்சயமா இருக்கும். யாராவது ஒரு பெரிய ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அந்த ஏதேன் எந்த இடம்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு பாருங்க. வாசிக்கிறீங்களா? ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, என் வீட்டுக்கு கொண்டு வருவோம்ப்பா. உங்க ஏதேன் தோட்டம் என்ன? உங்க திருச்சபை தான் உங்க ஏதேன் தோட்டம்.
அந்த திருச்சபையில கொண்டு வந்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவாராம். அம்மா பிரியமானவர்களே, உங்க வீடு மட்டும் இல்ல, நம்ம சபையே ஒரு ஏதேன் தோட்டம். நீங்க இது ஏதேன் தோட்டத்துல பராமரிக்கப்படுறீங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். ஒரு தோட்டம்னாவே அதுக்கு ஒரு தோட்டக்காரர் இருப்பார். சபை என்பது கர்த்தருடைய தோட்டம். ஆதியாமத்துல ஒரு ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் படைச்சார். ஆனா கெத்சமனே தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் சபை என்கிற தோட்டத்தை கொடுத்துட்டாரு. எல்லா குட்டி குட்டி ஏதேனும் சேர்ந்து, எல்லா குடும்பங்களாகி ஏதேன் ஒன்றாய் சேர்ந்து சபை என்கிற ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிட்டு சாத்தான்ட்ட சாவலோட்டு சொன்ன, தொட்டு பாடுற, இது என்னுடைய சரீரமாகிய தோட்டம்டா, இது என்னுடைய சரீரம், என் வீட்டுக்கு கொண்டு வருவேன், என் சரீரத்துக்கு கொண்டு வருவேன், சபைக்கு கொண்டு வருவேன். அன்பனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நான் விசுவாசிக்கிறேன். ஆலயத்துக்கு வர்றதை மட்டும் ஒரு நாளும் அது விட்டுறாதீங்க. ஆலயத்துலதான், இந்த ஏதேன்ல தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். யுவர் சர்ச் இஸ் த கார்டன் ஆஃப் ஈடன். அங்கே உங்களை கொண்டு வந்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? மூன்றாவது, ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? இந்த தோட்டம் உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற நதி இருக்கிற தோட்டம். ஒரு தோட்டம் எப்ப தோட்டமாகும் தெரியுங்களா? அந்த தோட்டத்துக்கு தண்ணி வந்தாதாங்க அது தோட்டமா இருக்கும். பாலைவனத்தை சோலைவனமா மாத்துறது ஒரு நதி, ஒரு ரிவர், ஒரு தண்ணீர் தடாகம். அதுதாங்க தோட்டத்தை உருவாக்குறதுக்கு உதவியா இருக்கும். குட்டை இல்ல, குட்டையில தண்ணி தேங்கி இருக்கும், நதியில தண்ணி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எனக்கும் ஏதேன் என்கிற இந்த தோட்டத்துக்கு கர்த்தர் ஒரு நதியை கொடுப்பார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 10 முதல் 12ஆம் வசனம் முடிய வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10, 12. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. நல்ல கவனிங்க. ஏதேன்ல கிழக்குல இருக்கிற ஒரு தோட்டம். கிழக்குல இருக்கிற தோட்டத்துக்கு ஏதேன்ல இருந்து ஒரு நதி. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதேன்ல கிழக்குல இருக்கிற தோட்டம், அந்த கிழக்குல இருக்கிற தோட்டத்துக்கு ஏதேன்ல இருந்து ஒரு நதி. ஆனா தோட்டத்துக்கு வந்த உடனேயே அந்த நதி 4 நதியா மாறிடுது. உங்களுக்கு வழங்குதா இல்லையான்னு தெரியல எனக்கு. நீங்க விளங்கும், கண்டிப்பா வழங்கப்படுத்துவார். நீங்க ஒரு ஆசீர்வாதம், நீங்க ஒரு ஆசீர்வாதமான தோட்டம். உங்க கிட்ட இருந்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் போக போகிறது. ஆண்டவர் சொன்னாரு ஆபிரகாம் கிட்ட, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இது ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், பொன்னு விளைகிற பூமியை உருவாக்குகிற தோட்டமாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். பொன் விளைகிற ஒரு பூமியினுடைய ரிவர் இஸ் சிம்பாலிக். நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்துட்டார்னா உங்களை கர்த்தர் பாலைவனத்திலிருந்து சோலைவனமா மாற்றி பொண்ணு விளையிற பூமியா உங்களை மாத்திடுவார். வாவ்! அந்த தேசத்தினுடைய, அந்த ஆவிலா தேசத்தினுடைய பொண்ணு விளையுமா? அது எப்படிப்பட்டது? அந்த பொன் நல்லதான். உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம். நீங்க எல்லா கோல்டை இழந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம நிக்கிறீங்களே. கோல்டு என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம். நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருந்தாலும் நான் சஜஸ்ட் பண்றேன், கோல்டு பாருங்களேன். எது கீழே விழுந்தாலும் கோல்டுடைய மதிப்பு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஏறிக்கிட்டே வருது. பாத்தீங்களா? அது இயற்கையாய் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். வாட் a blessing. அந்த லேண்ட்ல, ஏதேன் தோட்டத்துல பொன் விளைஞ்சதுங்களாம். அதுல இருக்கிற அந்த நதி அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான நதி. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்துல நான் விசுவாசத்தோட சொல்லுகிறேன், அந்த நதி உங்களை செழிப்பாக்க போகிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இந்த எலியேசர் தன்னுடைய எஜமானை கொடுத்து சாட்சியா சொல்றார், கர்த்தர் என் எஜமானனை மிகுதியாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு திரளான ஆட்டு மந்தையும் கடாக்களும் உண்டு,
திரளான வெள்ளியும் பொன்னும் அவரிடத்துல இருக்கிறது. மேல் சர்வன்ஸ் அண்ட் ஃபீமேல் சர்வன்ஸ், கேமல்ஸ் அண்ட் டாங்கீஸ். அதுல ஒரு சொல்ற முக்கியமான ஆசீர்வாதத்தினுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சில்வர் அண்ட் கோல்டு, வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுன்னு சொன்னார்ல கர்த்தர். ஏதேன்ல வெள்ளியும் பொன்னையும் கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கும் இந்த மாசம் இயேசுவின் நாமத்துல நான் ஆசீர்வாதமா சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை வெள்ளியும் பொன்னினாலும் ஆசீர்வதிப்பாரா. இவ்வளவு நாள் நீங்க எகிப்துல அடிமையா இருந்தீங்க, கர்த்தர் இந்த மாதம் ஒரு திருப்பு முனையை தரப்போறார். எகிப்துல இருந்து வெளியே வரப்போறீங்க, திரளான ஐஸ்வர்யத்தோட வரப்போறீங்க. எங்க உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்க தலையை நிமிர்ந்து நடத்த போகிறார். யாராவது ஆமேன்னு சொல்றீங்களா? நான் உங்களுக்கு இன்னொரு சொல்லட்டுமா? கர்த்தர் தாங்க நமக்கு வெள்ளியும் பொன்னும். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு 22ஆம் அதிகாரம் 25, 26. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். சர்வ வல்லவர் உனக்கு மனமகிழ்ச்சியா இருப்பார். அவர் தாங்க பசும் பொண்ணு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. எதை இழந்தாலும் சரி, பசும் பொண்ணாகிய தேவனை விட்டுறாதீங்க. கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ஏதேன் தோட்டம் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய ஐக்கியத்தினாலும் இணைகிற ஒரு இடம். இரண்டாவது, ஏதேன் தோட்டம் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகிற இடம். மூன்றாவது, ஏதேன் தோட்டம் ஒரு செழிப்பின் தோட்டம், ஒரு கோல்ட் அண்ட் சில்வர் நிறைய பண்ணுகிற நதி கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தில் ஒன்ன விளைய செய்யுங்க. நீங்க இந்த மாதம் அந்த நதி உங்களை நோக்கி வேகமா வரப்போதுங்க. உங்க வனாந்தரத்தை ஏதேன் தோட்டமா மாத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருகிறார். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். ஆவி ஊற்றப்பட்ட வனாந்தரம் வயல்வெளியாய் மாறிவிடும். ஆளானது ஏதேன் தோட்டத்தை போல மாறிவிடும். நான்காவதாக, அந்த இடம் எப்படிப்பட்டது? ஏசாயா 51ஆம் அதிகாரத்துல அந்த 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்க போறோம். ஏசாயா 51ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என்னங்க துதியும் கீத சத்தம்னு வாஸ்தவம்ல? ஆக்சுவலா அது என்ன தெரியுமா? தேங்க்ஸ் கிவிங் அண்ட் வாய்ஸ் ஆஃப் த மெலடி. தேங்க்ஸ் கிவிங், நன்றி. ஏதேன் தோட்டத்துல முதல்ல கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் வச்சிருந்த போது அவங்க டெய்லி கர்த்தரை துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க. ஆனா என்னைக்கு துதிய நிறுத்தினாங்களோ, கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது நிறுத்தினாங்களோ, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டான். அவங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த மாதம் கர்த்தரை துதிக்கிற துதியும் அவருக்கு நன்றி செலுத்தவும் உங்க வீட்டுல ஓயாமல் இருக்கட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நன்றி செலுத்துறது, தேங்க்ஸ் கிவிங். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வெளியே வந்து அவங்கள வனாந்தரத்துல கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஏதேன போல இருக்கிற கானானுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இவங்க வழியில முறுமுறுத்தாங்களா? என்ன தெரியுமா ஆச்சு? நன்றி அற்றவர்களா இருக்கிறாங்களேன்னு சொல்லி வனாந்திரத்திலேயே அவர்கள் எல்லாருடைய பிரேதங்களை கர்த்தர் விட பண்ணினார். என்னைக்கு ஏவாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதை நிறுத்திட்டு அந்த இல்லாத ஒன்னே ஒண்ணு பாருங்களேன், அந்த தோட்டத்துல 99 காரியம் ஆசீர்வாதமா இருந்துச்சு, ஒன்னே ஒண்ணு இல்ல. நமக்கு எப்போதுமே நம்ம கிட்ட இல்லாத ஒன்னே ஒண்ணு. அவள்கிட்ட ஒட்டியானா இருக்குது, என்கிட்ட இல்ல. அவங்க கிட்ட அந்த காரணத்துக்கு என்கிட்ட இல்ல. உங்களுக்கு புருஷனை கொடுத்துருக்கிறாங்க, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, ஒரு வேலை. அவங்கள பத்திகளா திடீர்னு எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க. இப்படி அவங்க ஊரை ஏமாத்தி, அவங்க லஞ்சம் வாங்கி மத்தவங்க வயிற்றுல அடிச்சு கர்த்தருக்கு உண்மை இல்லாம விபச்சார வழியில பல வழிகள்ல எடுத்திருக்கிறாங்க. நீங்க அவங்கள பார்த்து உலகத்தை பார்த்து பொறாமப்படாதீங்க. நன்றி உள்ளவங்களா இருந்தாதான் ஏதேன் தோட்டம். நன்றி அற்றவங்களா இருந்தா கர்த்தர் ஏதேன்ல இருந்து ஆதாம அனுப்பி விட்டுட்டு சுடரொளி வீசுகிற பட்டயத்தோட தேவதூதர்கள் நிக்க வச்சுட்டார். போப்பா, நீ வெளியே போய் மறுபடியும் அந்த முள்ளு விளைகிற அந்த இடத்துக்கு போ. இனிமேல் கஷ்டப்பட்டு தான் விளைக்கணும். நான் கஷ்டம் இல்லாம உனக்கு ஆசீர்வாதத்தை ஏதேன்ல வச்சனே, நீ நன்றி இல்லாம போயிட்டியே. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எது இல்லையோ அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. நன்றி செலுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன். Jeremiah 30:19. Out of them shall proceed thanksgiving and the voice of those who make merry. I will multiply them and they shall not diminish. I will also glorify them and they shall not be small. யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? அவர்களிலிருந்து
கர்த்தருக்கு என்ன பண்ணுவோம்? நன்றி செலுத்துகிற அந்த சத்தம் வரும். கடைசியாக 5வது ஒரு காரியத்தை நான் பேசி முடிக்கிறேன். 5வது ஆண்டவர் சொல்றார், ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்ட இடம்? அது கனத்துக்குரிய இடம், அது மகிமையான இடம். எசேக்கியேல் 31 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் chapter 31 and verse 18. இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேனின் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன்? இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேனின் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன்? பாருங்க, அப்ப ஏதேனினுடைய விருட்சங்கள் எல்லாம் மகிமையிலும் மகத்துவத்திலும் இருந்துச்சா? ஏதேனில் இருந்த அந்த விருட்சங்கள் மகிமையிலும் மகத்துவத்திலும் இருந்ததா? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த மாதம், இந்த வருஷம், இனி உங்க வாழ்க்கையை ஏதேன் தோட்டமா மாற்றி அதை மகிமையும் மகத்துவம் உள்ளதாய் மாற்றப் போகிறார். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எருசலேமில் இருந்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பாலைவனமும் ஒரு ஏதேனாய் மாறுவதாக. ஆண்டவரே, மகிழ்ச்சி உண்டாவதாக, செழிப்பு வருவதாக, தேவ பிரசனம் அவர்களை சூழுவதாக. அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நரகம் போன்ற எல்லா காரியங்களும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவனாகிய கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. அந்த வேலையில் அந்த பிரச்சனை தீருகிறது. ஆண்டவருடைய குடும்பத்தில் ஒரு புதிய துவக்கத்தை தருகிறார். உங்க வீட்டில் இருக்கிற கசப்பை எடுத்து போடுகிறார். எந்த இடத்தை விட்டு துரத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் திருப்பியும் உங்களை கொண்டு வந்து நிக்க வைக்க போகிறார். ஆண்டவர் ஒரு செழிப்பை கொண்டு வருகிறார். கடன் பாரங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சுகம் உண்டாவதாக. May the Lord bless you with health in the name of Jesus. Be healed right now. இப்பொழுதே சுகம் அடைவாயாக, சுகம் அடைவாயாக. கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு சுகமாக்கூட்டம். கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவங்க மேல நம்முடைய கிருபை இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த தேசத்தின் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீ காப்பாற்றி வந்தது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போவதாக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் உங்களுடைய பிரியம். அப்படியே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும். ஆமென், ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.